இது வந்து இன்னும் வந்து சுதந்திரம் பெண்களுக்கு வரலன்னு தானே சொல்ல முடியும். 2 வயது குழந்தையிலிருந்து இது தொடர்ந்து இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த பொண்ணு கற்பு உடனே எல்லாரும் கூடி கண்டனம். மறுபடியும் ஒரு 4 நாள் கம்மன் இருப்பான். மறுபடியும் ஏதோ ஒரு குழந்தை ரேப் பண்ணா அன்னைக்கு பேசுவான். எல்லாமே இல்ல பாலிடிக்ஸ் இருக்குங்க. எது உண்மை எது இதுன்னு தெரியல. பாலியல் கல்வி தேவை, இங்க வந்து பாலியல் வடிகால்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி சொன்னான்னா கண்டிப்பாக காவல்துறை அலட்சியம் கண்டிப்பாக உண்டு. இது எங்கேயோ நடந்து இப்போ சிபிஐ இந்த மாதிரி சொல்கிறாங்களாம். எங்கேயோ இது பண்ணி நடத்தி கொண்டு வந்து இங்கே பாடியை போட்டிருக்காங்கன்றாங்க. மோடி வந்து இந்த நாட்டை விட்டு போனதான் நம்ம இந்தியாவை உருப்படும். நவரஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொல்கட்டாவில் நடந்த லேடி டாக்டர் ரேப் இஷ்யூ இந்தியா மத்தியில் ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவை பற்றி மற்ற நாடுகளே தவறாக யோசிக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா உருவெடுத்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சாமானியனுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்குங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ ஆஸ்பத்திரியிலேயே கொல்கட்டாவில் ஒரு லேடி டாக்டரை ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சேஃப்டி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சாமானியனுடைய சேஃப்டிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகுது. இதை தவிர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கலாம்? சுடணும். கண்டிப்பா பெண்கள்னா வந்து தாழ்த்தப்பட்டவங்கன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வராங்கன்றது தெரியும். இது வந்து இன்னும் வந்து சுதந்திரம் பெண்களுக்கு வரலன்னு தானே சொல்ல முடியும். சுதந்திர நாடாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இது மட்டும் இல்லை, எல்லாமே தஞ்சையில் நிறையா ஸ்டேட்லேயும் இதே மாதிரி தான் நடக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்லணும், கரெக்டான சட்டம் இயற்றப்படணும். சிவியராக இருக்கணும் ப்ரோ பனிஷ்மெண்ட்லாம். மற்ற கண்ட்ரிலாம் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இதில் ஒன்றுமே இல்லை, அதுமாரி விட்ருவானுங்க. அப்படியே இப்போ இவங்க பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்ட்டு இவங்களுக்கு மேலே பெரிய ஆக்ஷன் கொடுத்தாங்கன்னா அடுத்து ஒருத்தவங்க இந்த மாதிரி யோசிக்குள்ள இந்த திங்க் ஆகும், இப்படிலாம் ஆகும், நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டா ஃபியூச்சரில் நம்மளுக்கு ரொம்ப பாதிக்கும், அந்த மாதிரி அவங்க யோசிக்கணும். அதான் ப்ரோ, அவங்க சொன்ன மாதிரி தான். இப்போ அரபுலலாம் பார்த்தீங்கன்னா கழுத்தை வெட்டுறாங்க, பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்களாம். ஆனால் நம்மள இந்தியாவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அந்த மாதிரி எதாவது கொண்டு வந்தால் தான் கொஞ்சம் அதெல்லாம் குறைக்கலாம். இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தால் அது யாராக இருந்தாலும் சரி பயப்படுவாங்க. ஸோ யாரும் அப்படி பண்ண தோணாது. கவர்மெண்ட் பனிஷ்மெண்ட் உடனே கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்காது. சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா பனிஷ்மெண்ட் சிவியர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இது பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து? அந்த அரப் கண்ட்ரிஸ் மாதிரி இங்கே அப்போவே பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பயம் வரும் ஜென்ஸுக்கெல்லாம். இல்லைன்னா இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இது ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு குற்றம் இப்படி ஒரு பெண் கற்பழிக்கப்படும் போது 2 வயது குழந்தையிலிருந்து இது தொடர்ந்து இந்தியாவில் நடந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றி எந்த அரசியல்வாதியும் கவலைப்பட மாட்டேங்கிறான், எந்த அறிஞனும் கவலைப்பட மாட்டேங்கிறான். ஏன்னா இது பாலியல் சம்பந்தப்பட்டதுன்னு, அதாவது இதனுடைய மிக ஆழத்தை இவர்கள் தோண்டணும். ஏன் இந்தியாவில் மட்டும் இவ்வளோ பாலியல் குற்றங்கள், ஏன் பெண்கள் மேலே இவ்வளவு வன்புணர்வுகள், ஏன் இவ்வளவு வன்முறைகள் ஏவப்படுகிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆழமான வேலை இருக்குது. அந்த வேலை யாருமே செய்யறதில்ல. இன்றைக்கி இந்த பொண்ணு கற்பு உடனே எல்லாரும் கூடி கண்டனம். மறுபடியும் ஒரு 4 நாள் கம்மன் இருப்பான். மறுபடியும் ஏதோ ஒரு குழந்தை ரேப் பண்ணால் அன்றைக்கி பேசுவான். ஆக இது ஒட்டு மொத்தமான இந்த ரூட்டை இவனுங்க பிடிக்கணும். அதுக்கு என்ன, பாலியல் கல்வி கொடுக்கணும், பாலியல் அதாவது வழிமுறைகளை வடிகால்களை இங்கே சரியாக அமைக்கணும். அப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் இவனுக்கு ஈடுபடலைன்னா இப்படிப்பட்ட பெருங்குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இதனுடைய அந்தந்த ஸ்டேட்டு முதலமைச்சருங்க தான் முடிவெடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு கேட்டிங்கனாக்கா, மோடி வந்து இந்த நாட்டை விட்டு போனதான் நம்ம இந்தியாவை உருப்படும். இல்லை, தவிர்க்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே சிசிடிவி கேமரா வச்சுருக்கான்றான். சென்சிட்டிவ் லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாகவே நல்லபடியாக கேமரா வைக்கணும். அது இல்லாமல் இந்த மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு ஏதோ உடந்தே இருக்கிற மாதிரி தோணும். மேனேஜ்மெண்ட் சைடில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். என்னென்னா ஒரு டாக்டருக்கே ஒரு சேஃப்டி இல்லாத போது யார் இது பண்ண முடியும்? ஆண்களும் பெண்களும் அதிகமாக பேசிக்கிறனால தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. அது இந்த மாதிரி ஏற்றுக்கலாம்? இல்லை ப்ரோ, அதெல்லாம் காரணமாக இருக்காது. இல்லை, ஆண்களை பெண்களை பேசிக்கிறதுனால ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் வந்து காரணம் கிடையாது. ஏன்னா ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், எல்லாம் பண்ணால் ஆண் பெண்ணுங்கெல்லாம் தனித்தனி கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ஆண் பெண் சமூகம் இல்லை. அவங்களோட நம்ம எல்லா இதுலேயுமே வந்து உயர்ந்து தான் இருக்காங்களே தவிர அவங்களுடைய பரஸ்பர பேச்சுக்காரெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இது வந்து பரஸ்பரம் இருந்துச்சுன்னா நட்பு தான் அதிகமாக வச்சு இந்த மாதிரி தவறான இதில் அணுகுமுறை கிடையாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், வளர்ப்பு விதம், சட்டம் வந்து சாமானியனுக்கும் வந்து இதாக இருக்குது. சாமானியனுக்கு தான் இதாக இருக்குது சட்டம். பெரிய லெவலில் எதுவுமே இது பண்ணல. சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக படிச்சுன்னா கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணும். இல்லை, அது தவறு. ஏன்னா ஆணும் பெண்ணும் அந்த 10 வயதிலிருந்தே அவங்க 2 பேரையும்
நட்பாக பழக விடணும். அந்த ஒரு பழக்கம், ஏன்னா 15 வயதில் இருக்கிற சிறுவர் சிறுமிகள் தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க இயற்கையான அந்த உணர்வை, இயற்கையான அந்த பாலியல் இச்சை, அந்த பசியை, அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற ஒரு உணர்ச்சியை அவங்க சரியாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சின்ன வயதுலேருந்தே அவர் ஆண்களை பெண் குழந்தைங்களோட, பெண் குழந்தைங்களை ஆண் குழந்தைங்களோட பழக விடணும். அப்போ தான் அவங்க எல்லாமே சின்ன வயதுலேயே அவங்க அதை புரிஞ்சு. மம்தா பானர்ஜி அவர்களோட ஆட்சியில் தான் நடந்திருக்கு, அவங்களே போராட்டம் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே இதில் பாலிடிக்ஸ் இருக்குங்க. எது உண்மை எது இதுன்னு தெரியல. பார்க்கலாம், என் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க, எப்படி நடக்கிறதுன்றதை பார்ப்போம். அது எல்லாத்தையும் வந்து ஏமாத்துறதுக்கு தான் சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா, அந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து குடிச்சிட்டு ஓட்டினா ஃபைனு, அதே சாராயத்தையே வந்து அதே கவர்மெண்ட் தான் விற்குது, அந்த மாதிரி கான்செப்ட் தான். அதுதான், இவர்கள் எல்லோருமே ஒரு அரசியல்வாதிகளாக தான் நடந்துக்கிறாங்க. யாருமே வந்து இந்த நாட்டை, எதிர்கால இளைஞர்களை, எதிர்கால இந்த மக்களின் வாழ்க்கையை பற்றி ரொம்ப தீர்க்கமாக யோசித்து இவர்கள் செய்வதில்லை. ஏன்னா இவனுங்க வந்து இது பாலியல் பிரச்சனை, பாலியல் கல்வி தேவை, இங்கே வந்து பாலியல் வடிகால்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி சொன்னான்னா அவன் வந்து பொதுமக்கள் வந்து அவனுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு இவன் நினைக்கிறான். அது வந்து அப்படி கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதிகளும் அறிஞர்களும் இங்கே இல்லாது தான் இது தொடர்ந்து இந்த மாதிரி வழிமுறைகள். இப்போ கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உண்டான பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த காவல் அதிகாரி அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்க மாட்டுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த அரசியல் பின்புலம், இந்த காவல்துறையோடைய அலட்சியம், இதெல்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக காவல்துறையோட அலட்சியம் தான். ஏன்னா ஒருத்தவங்க புகார் கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பாக எடுக்கணும், அதை எடுக்காமல் இருக்கக்கூடாது. இந்த மோடி இருக்க வரைக்கும் இந்தியா உருப்படாது. கண்டிப்பாக காவல்துறை அலட்சியம் கண்டிப்பாக உண்டு. இது கரெக்டான நடவடிக்கை இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பயம் இருக்கு இல்லையா? ஏதாவது துணிஞ்சு செய்கிறதுக்கு வந்து எப்படின்னா போதைப் பொருள் உபயோகம் பண்ணுறது எல்லாமே இந்த நிறையா நம்ம தமிழ்நாட்டிலே நடக்கிற விஷயங்கள் என்ன பண்ணால், எனக்கே தெரியாது நான் கஞ்சா போதையில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு போகிறது மாதிரி நிறைய சம்பவம் அதே மாதிரி தான் நடந்துருக்கு. இதுக்கு வந்து போலீஸ் துறைக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவங்க வந்து சட்டத்தை கடுமையாகப்படும், தண்டனைகள் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தப்பு நடக்காது. இப்போ வந்து அந்த நியூஸ் வந்தோடனே இப்போ பெங்களூரில் இன்னும் ரேப் இஷ்யூ வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ரேப் இஷ்யூ ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நிர்பயா கேஸில் கூட ஒரு அந்த இன்சிடென்ட் ஆன பிறகு நிறைய அது மாதிரி வருது. என்ன இதுன்றது தெரியல. இதுக்கோசரம் பண்ணுறாங்களா, வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்கோசரம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு திடீர்னு ஒரு இதுவாகுது, பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னே கொஞ்சம் இதுவாக அடங்குற மாதிரி இருக்குது. திருப்பி ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஆகுது. திருப்பி ஒரு 4 வருஷத்துக்கு கழிச்சு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இப்போ இந்த டாக்டருக்கே நடந்ததுன்னா வேற என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள்? இப்போ கேர்ள் சைல்டெல்லாம் எப்படி வளர்க்குறதுனே தெரியல. அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இப்போ வந்து அப்படி நடந்திருக்குது, மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க பட்சத்தில் இப்போ ஒரு பொதுமக்களாக, ஒரு சாமானியனா உங்களுக்கு வந்து இந்த கேஸ் வேற ஒரு கோணத்தில் போகும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் பின்னணி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான், அது தெரியல எதுன்னுட்டு. ஆனால் மம்தா பானர்ஜி எல்லாருமே இது பண்ணுறாங்க. அந்த இது பிஜேபிக்கோசரம் அந்த இது மாதிரி நடக்கிறது அப்படின்றாங்க. தெரியல என்ன இதுன்னுட்டு. அவர் அதில் இன்வால்வ் ஆள இது எங்கேயோ நடந்து இப்போ சிபிஐ இந்த மாதிரி சொல்கிறாங்களாம், எங்கேயோ இது பண்ணி நடத்தி கொண்டு வந்து இங்கே பாடியை போட்டிருக்காங்கன்றாங்க. பொதுவாக எல்லா ஆண்களுமே வந்து நம்பக்கூடாதுங்கிற மாதிரியான போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சோஷியல் மீடியாஸில். இப்போ ஆண்களே நம்பக்கூடாதுங்கிறது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அது வந்து இல்லை, எல்லாரையும் அப்படி பார்க்க முடியாதுல்ல, எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சம்பவத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலி எங்களுக்கும் கவலையாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் எதுவும் கேட்க முடியல, பார்க்க மட்டும் முடியுது. இந்த மாதிரி போஸ்ட் போட முடியாது, அவள் தான் வேறு எதுவும் செய்ய முடியாத கவலையாக இருக்குது. இந்த மோடி இருக்க வரைக்கும் இந்தியா உருப்படாது.